ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நான் அந்த வெறும் பையன் வீட்டுக்கெலாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன் என் மீனால் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் நம்ம வேலனோட அப்பா. கடைசியில் பார்த்தா ஒரே நாளில் நல்ல செய்தி வந்தோடனே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. என்ன நல்ல செய்தின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, குடும்பமாக சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பெரியவர் உள்ளே வராரு, அதாவது நம்ம வேலனோட அண்ணன் வராரு. வந்துட்டு இது மாதிரி ரொம்ப நாளாக நம்ம கேஸ் இழுத்துட்டு இருந்தது, அது ஜெயிச்சிருச்சு, ஒரு பகல் ஒரு ராத்திரிக்குள்ளே நல்ல செய்தி தேடி வரும்னு சொன்னோடனே கரெக்டாக ஜெயிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இது என்னமோ கடவுள் சித்த மாட்டுக்கு ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னோடனே அவர் சரி அந்த வீட்டுக்கே பொண்ணு கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. உடனே வேலன் ஹாப்பிங்க, சரி போய் அங்கே சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போகிறாரு. உடனே நீ என்னடா அந்த பொண்ணு வீட்டுக்கு போறியா, போகாத, முறையாக நான் தான் சொல்லணும்னு சொல்கிறாரு. இந்த முறைலாம் உங்களுக்கு தெரியுது அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா நான் அங்கெல்லாம் போல், நான் மாமாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இதெல்லாம் உன் தம்பியோட வேலையான்னு சொல்லிட்டு யாரை திட்டுறாரு, அதாவது நம்ம வேலனோட அம்மாவை திட்டிகிட்டு இருக்காரு. இன்னமும் தெரிந்த மாட்டீங்களாயான்னு இருந்தது. இன்னொரு பக்கம் மீனால் பயங்கரமாக பொழந்து கட்டி தின்னுட்டு இருக்காங்க. இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காதம்மான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம கேரக்டர் இல்லை, சாப்பிட்ற கேரக்டராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சக்தி வீட்டில் எல்லோரும் உட்காந்து டைனிங் டேபிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள பிடிச்சி கையெல்லாம் கழுவி விட்டு தூக்கிட்டு வராங்கங்க. இதெல்லாம் என்னங்க ஒரு நியாயம்? சாப்பிட்ற வரைக்குமாவது வெயிட் பண்ணுறது இல்லையா? இந்த குளிச்சிட்டு இருக்கவங்கள பாத்ரூம்லேருந்து தூக்கிட்டு வருவாங்களே ஒரு படத்தில், அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்துட்டு மொத்தம் சக்தியை தவிர மீதி எல்லாரும் வந்துட்டாங்க. தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே நிச்சயத்தை திடீர்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் பையனுக்கு என் பொண்ணு கொடுக்க சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1க்கு 4 மடங்காக நான் செஞ்சு அனுப்புவேன், என் பொண்ணை வேறு இதாக அனுப்ப மாட்டேன்ற டயலாக் வேறு. பார்க்குறதே படும் கேவலமான வேலை, இதில் பஞ்ச டைலாக் வேறையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் சேரனை பார்த்தோன்னே சொந்த செலவிலே சுனியை வச்சுக்கிட்டே தம்பி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவர் லைஃப்பும் கெட்டு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.